வணக்கம் நண்பர்களே, உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி என்ன தலைப்பில் பயணிக்க இருக்கிறது என்பதை பார்க்கலாம். அதிகாரத்தை அடைவதற்கான 6ஆம் கட்ட வாக்குப்பதிவை நிறைவு செய்துள்ளது இந்தியா. உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ஒடிசா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் என மொத்தம் 58 தொகுதிகளில் தங்களின் ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள் வாக்காளர்கள். நடந்து முடிந்த 5 கட்ட தேர்தல்களில் இல்லாத வகையில் 6ஆம் கட்ட தேர்தலில் பரப்புரை உச்சத்தை எட்டியதை அனைவரும் அறிவோம். தமிழர் ஒருவர் பிரதமராக வரவேண்டும் என பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 6ஆம் கட்ட பரப்புரையில் ஒடிசாவை ஒரு தமிழர் ஆளலாமா என நவீன் பட்நாயக்கின் நெருக்கமானவராக பார்க்கப்படும் மதுரையை பூர்வீகமாக கொண்ட முன்னாள் IAS அதிகாரி வி. கார்த்திகேய பாண்டியனை குறிவைத்து கேள்வி எழுப்பியது சர்ச்சைக்கு வித்திட்டது. தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் போற்றி புகழ்ந்த பிரதமர் மோடி கூட இந்த விவகாரத்தில் ரிவர்ஸ் கியர் எடுத்தது கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. ஒடிசா பூரி ஜெகநாதர் கோவிலின் பொக்கிஷ அறையின் சாவி தமிழ்நாட்டில் உள்ளது என பிரதமர் மோடி பேசியதும் ஒடிசாவில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலும் கடுமையாக அதிருப்தி அலையை உண்டாக்கியது. இந்த இடத்தில்தான் ஒரு பிரதான கேள்வி எழுகிறது. தமிழ்நாட்டில் பேசும்போது தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் உயர்த்தி பிடித்து பேசும் மோடி, அமித்ஷா ஒடிசாவில் தமிழையும் தமிழ்நாட்டையும் தாழ்த்தி பேசியது ஏன்? அதன் உண்மை தன்மை என்ன என்பதை ஆராய வேண்டியுள்ளது. இதேபோல்தான் ஒடிசாவின் தேர்தல் களம் மற்றொரு சுவாரஸ்யத்தையும் கண்டது. பூரி ஜெகநாதரே மோடியின் பக்தர் என பாஜக நிர்வாகி பேசியதுதான் அந்த உச்சபட்ச சுவாரஸ்யம். கடவுளை இப்படியெல்லாம் சிறுமைப்படுத்தலாமா என கண்டனங்கள் அடங்குவதற்குள்ளாகவே பயாலஜிக்கலாக நான் பிறக்கவில்லை, ஏதோ ஒரு விஷயத்தை நடத்தியே ஆக வேண்டும் என்பதற்காகவே கடவுள் என்னை இந்த பூமிக்கு அனுப்பினார் என பேசி மோடியே எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றினார். 10 ஆண்டுகளாக மக்களுக்கு எதுவும் செய்யாத மோடி தோல்வி பயத்தால் தன்னையே கடவுள் அவதாரம் என பிரச்சாரம் செய்வதாக விமர்சனங்கள் எழுந்தன. 6ஆம் கட்ட வாக்குப்பதிவில் இந்த விவகாரங்கள் எல்லாம் எதிரொலித்தனவா? 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு சொல்லும் செய்தி என்ன? அடுத்து நடக்க உள்ள 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்னும் கூர்தீட்டி விடப்படுமா? ஒட்டு மொத்தத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான இறுதி பிரச்சாரம் எந்த திசையை நோக்கி செல்லும்? இறுதி தேர்தல் வெற்றிக்காக என்னென்ன காட்சிகளை எல்லாம் இந்தியா பார்க்க போகிறது என அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு வெளிச்சம் பாய்ச்சுகிறது இன்றைய நியூஸ் ஜேவின் உரிமை குரல் நிகழ்ச்சி. இந்தியா முழுக்க 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு சொல்லும் செய்தி என்ன? இந்த கேள்வியோடு தான் விவாதத்தை முன்னகர்த்த இருக்கின்றோம். விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி விடுகின்றேன். அஇஅதிமுகவிலிருந்து ஆவடிக்குமார், அரசியல் விமர்சகர்கள் கலை மற்றும் எம். குமார், மூத்த பத்திரிகையாளர் குமணராஜா, நால்வரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஆவடிக்குமார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். 6வது கட்டம் அப்படின்றது ரொம்ப உச்சபட்சமான சர்ச்சைகளுக்கு வித்திட்ட ஒரு பிரச்சார களமாக மாறி இருக்குதா? ஒருவேளை சர்ச்சைகளுக்கு உச்சமான களமாக மாறுச்சுன்னா அதுக்கான காரணம் என்ன? இந்த மெசேஜ் என்னத்தை மக்களுக்கு சொல்லுது? இல்லை, தேர்தல் பொதுவாகவே இது போன்ற சர்ச்சைகளுக்கு இலக்காகிறது ஒன்றும் புதிய செய்தி இல்லை. தேர்தலாமே விமர்சனங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த தேர்தல் இப்போ சாதாரணமாக தேர்தலில் நம்மலாம் வாக்குப்பதிவு பண்ண உடனே அவங்க வாக்குப்பதிவு வாக்காளர் ஒரு வாக்கை பயன்படுத்தியவர்ன்றதை போன உடனே கையில் அந்த மை வைப்பாங்க. அந்த மை தான் அடையாளம் வாக்குப்பதிவு. ஆனால் முதற்கட்டத்தில் வாக்கு போட்டு நமக்கெல்லாம் மையே போயிருக்க இடமே தெரியல. அதனுடைய அந்த மை வைக்கிறதுனுடைய பொருள் அவர் மறுபடியும் வாக்குப்பதிவு பண்ணிடக்கூடாது, ஒருத்தர் 2 வாக்குகள் பதிவு பண்ணிடக்கூடாது, அல்லது இவர் வாக்கு இன்னொரு இடத்துல போய் தப்பாக போட்டுறக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் இப்போ முதல் கட்டத்தில் மை வச்சாங்க, இப்போ மையே இல்லை. ரொம்ப நீட்டாக ஒரு தேர்தல் நடைமுறை என்பது தேர்தல் நடைமுறை ஒரு தேர்தல் அனுபவம் வந்துட்டுனா அதை முடிகிறதுக்குள்ளே எந்த தவறும் அவங்க செய்யக்கூடாது. ஒரு வாக்காளருக்கு வாக்களிக்கின்ற உரிமை தருகின்ற பொழுது அந்த வாக்காளர் அதை பயன்படுத்தி விட்டால் மறுபடியும் அவர் வேற ஒரு இடத்துல போலியாவோ வேறு வகையிலையோ வாக்குப்பதிவு பண்ணிடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா செல்வ கணபதிக்கு 2 ஓட்டு இருக்குது. 2 கட்ட வாக்குப்பதிவு அது ஒரே இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை. அது வேறு தொகுதியில் இருந்து அது வேறு நேரங்களில் தேர்தல் நடந்தால்
இந்த மாதிரி முதல் கட்டத்தில் இருந்த 5வது கட்டத்துக்கு வர்றதுக்குள்ளே மை மறைஞ்சிடுச்சுன்னா அவங்க வாக்குப்பதிவு பண்ணுறது தடுக்க முடியுமா? இப்போது நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வாக்காளர் இருந்து இன்றைக்கு பீகார்லேயோ இல்லை குஜராத்லேயோ இருந்தால் அவருக்கு அங்கே ஒரு வாக்கு இருந்ததுன்னு வச்சிங்க. அப்படி இருந்தால் இங்கே போட்டவர் அங்கே போடுறதுல எந்த தடையும் இல்லையே. இல்லை, இந்த ஃபேக்டர் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த 6ஆம் கட்ட தேர்தலினுடைய பிரச்சாரம் என்ன மெசேஜை மக்கள்கிட்ட சொல்லுது? இல்லை, இந்த மெசேஜ் வந்து அரசியல் ரீதியான தேர்தலை சந்திக்கின்ற அரசியல் கட்சிகள், இந்தியா ஒரு தேசிய கட்சிகள் எதுவுமே ஒரு அரசியல் நிலைப்பாட்டோட அல்லது இந்த நாட்டினுடைய தேவைக்காக அரசியல் நடத்தலைன்றது தெரியுது. எப்படி சொல்கிறீங்க அதை? ஆமாம், இன்னைக்கு இந்த நாட்டினுடைய பிரச்சனைகள், அடுத்து இந்த நாட்டை எந்த நிலைக்கு கொண்டு போகணும், அல்லது இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு எந்த வகையான முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும், அல்லது இந்த நாட்டினுடைய வல்லமை உலக நாடுகள் மத்தியில் எந்த நிலையில் நாங்கள் கொண்டு போவோம்னு சொல்லி தானே இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கணும். ஆனால் எந்த அது ஆளுகின்ற கட்சியும் சரி, அதில் ஏற்று கூட்டணி அமைச்சிருக்குன்னு சொல்கிற INDA கட்சி கூட்டணியும் சரி, எதுவுமே வந்து ஒரு மாநில கட்சிகளை விட ஒரு வட்டார கட்சிகளை போல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நரேந்திர மோடியும் சரி, ராகுல் காந்தியும் சரி, அவங்க ஒரு பொதுவான தலைவர், ஒரு தேசிய தலைவர், இந்தியாவுக்கான தலைவர்ன்ற நிலையிலிருந்து அவங்க பேசலையே. எல்லாருமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தங்களை வந்து அந்தந்த போகிற இடங்களில் அங்கே பிரதமரே என்ன சொல்கிறாரு, அங்கே பேச சொல்ல வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தகுதி இல்லாதவர்கள்ன்ற பொருளில் பேசுகிறாரு. இங்கே வந்தால் தமிழை தவிர வேறு எந்த மொழியும் இந்தியாவில் சிறந்த மொழி இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி அதே மாதிரி ராகுல் காந்தி அவர் பாட்டுக்கு ஏதாவது அந்தந்த போகிற இடத்துக்கு வயநாட்டில் தேர்தலில் போட்டிடுறாரு, அங்கே வந்து கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட்டு போடாதீங்கன்றாரு. மற்ற இடங்களில் போய் கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட்டு போடுங்க, எங்கள் கூட்டணியில் இருக்குன்றாரு. இப்படி ஒரு முரண்பட்ட நிலையில் தான் வந்து இந்த தேர்தல் அணுகிறாங்க. ரெண்டாவது, மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்ற ஒரு பார்வை இருக்கும் இல்லையா? நீங்கள் சொல்லக்கூடிய தரவுகள் என்பது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம். வளர்ச்சியை கொடுக்குறோம் அல்லது வளர்ச்சியை கொடுக்க போகிறோன்னு 2 கட்சிகள் பேசலாம், அல்லது அரசியல் கட்சிகள் பேசலாம். அதை நிராகரிச்சுட்டு ஏதோ ஒரு வகையிலான மாற்று உரையாடலை தேர்தல் களத்துக்குள்ளே கொண்டு வராங்கன்னா அவங்களுடைய பொலிட்டிக்கல் கெயின் என்னன்ற பார்வை இருக்கு இல்லையா? அதுதான் இந்த தேர்தலை வந்து மக்கள் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அல்லது பெரிய ஒரு எதிர்காலத்தை வந்து நம்பிக்கையோடு கொண்டு போகுன்ற எண்ணம் மக்களுக்கு இல்லை. அது இருந்திருந்தால் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் வாக்குப்பதிவு கூடியிருக்கும். இப்போ நீங்கள் இந்தியா முழுக்க எடுத்தாலும் சரி, தமிழ்நாட்டில் எடுத்தாலும் சரி, தமிழ்நாட்டில் 3 தொகுதிகளில் 2019 பதிவான வாக்குகளை விட இந்த முறை குறைஞ்சிருக்கு. அதாவது தேர்தல் கமிஷன் விழிப்புணர்வு பெற்று தேர்தல் கமிஷன் பிரச்சார பரப்புரைகள்லாம் செஞ்சு எல்லாரும் ஓட்டு போடணுன்னு வந்து வற்புறுத்துறதுக்கு பிறகு இவ்வளோ வந்து ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி அவங்கெல்லாம் வந்து முழுமையாக தேர்தல் பணியை விட பிரச்சார பணி அதிகமாக செஞ்சதுக்கு பிறகு வாக்கு சதவீதம் ஏன் குறையுது? 34 தொகுதி, ஒரு தொகுதி 2 தொகுதி இல்லை, 34 தொகுதியில் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை விட இந்த முறை வாக்குப்பதிவு குறைவாக இருக்குது. இது அதிருப்தின்னு எடுத்துக்கலாமா, என்னன்னு எடுத்துக்கிறது? இதுதான் இந்த தேர்தல் மேலே மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இல்லை, அல்லது தேர்தலில் வாக்களிக்க விரும்புகின்றவர்களை தேர்தலில் வாக்களிக்க விடுவதற்குரிய படிகளில் தேர்தல் கமிஷன் செயல்படலை. இல்லை, நீங்கள் இது மட்டும் இல்லை, நீங்கள் தேர்தல் கமிஷன் நான் சரியில்லைன்ற சொல்கிறதுக்கு தேர்தல் கமிஷனுடைய அனைத்து பணிகளையும் சொல்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 18 தொகுதியில் 2019 வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை விட குறைஞ்சிருக்கு. எப்படி குறையும்? இப்போ என்ன இந்தியாவினுடைய மக்கள் தொகை கூடிக்கிட்டே போகுது, தமிழ்நாட்டில் வந்து ஆனால் வாக்காளர் எண்ணிக்கை குறையுதுன்னா, அதுவும் 18 தொகுதிகளில் குறைஞ்சிருக்குன்னா இது என்ன செய்தியை சொல்லுது? இப்போ நீங்கள் சொல்கிற அதே கருத்தை தான் பல அரசியல் தலைவர்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா ஆளுங்கட்சிகள் தங்களுக்கு சாதகமான ஒரு தேர்தல் களமாக 2024 தேர்தலை மாற்றிட்டாங்களா? நிச்சயமாக மத்திய தேர்தல், மத்திய ஆளுகின்ற மத்திய அரசு
அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி அவங்க வகையில் அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கு வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து அவங்களுடைய செல்வாக்கு அவங்க வந்து மீட்டெடுத்திருக்காங்க. அதனால் அது ஒரு காரணம். அதை போலவே மாநிலத்தை ஆளுகின்ற திமுக அவங்க தேர்தல் ஆணையம் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அலுவலர்களை வச்சுக்கிட்டு அவங்க இவங்க நோக்கத்துக்கு அவங்கள வளைச்சா, மாநில தேர்தல் ஆணையம் இவங்க பணியாளர் இவங்க கையில் இருக்கிறாங்க. மாநில அரசினுடைய கையில் தேர்தல் பணியாளர் மாவட்ட ஆட்சித்தலைவர்லேருந்து கீழ்நிலையில் அந்த இது வாக்கு சாவடியில் பதிவு பண்ணுறவர் வரைக்கும் மாநில அரசினுடைய ஊழியர்கள். அதனால் அவங்க நீங்கள் வாக்குப்பதிவு 18 தொகுதிகளில் குறைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் வாக்காளர்கள் முறையாக வாக்களிக்க விடலை. வாக்குரிமை உள்ளவர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியிருக்காங்க. அப்போ அது ஒரு முறையற்ற வாக்காளர் பட்டியல் இருந்ததுனால தான் அது எண்ணிக்கை குறையுது. நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் கூடுது, ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் குறையுமா? ஆக முழுக்க இது ஆட்சியில் இருப்பவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் ஆணையத்தின் பணிகளை இவர்களுடைய அலுவலர்களை வைத்துக்கொண்டு இவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு விருப்பமான வகையில் தேர்தல் நடத்துகிறாங்க. அதனுடைய விளைவு இது போன்ற குறுகிய மனப்பான்மையோடு பிரச்சாரங்களும் குறுகிய மனப்பான்மையோடு ஒவ்வொரு தாக்குவதை இன்றைக்கி ஒரு உள்ளாட்சி தேர்தலில் கூட இவ்வளோ இழிவான மலிவான பிரச்சாரங்கள் நடக்காது. அந்த அளவுக்கு ஒரு தேசிய தேர்தல், இந்தியா உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அதிகமான வாக்காளர்கள் வாக்களிக்கின்ற ஒரு ஜனநாயக கட்டமைப்பு உள்ள இந்தியா இது போன்ற ஒரு இழிவான மலிவான பிரச்சாரத்தில் இறங்குதுன்றது இந்தியாவினுடைய ஒரு தேசிய தலைமை என்பது ஒரு சரியான தலைவர்கள் உருவாக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கின்ற எண்ணம் மக்கள்கிட்ட வருது. பேசலாம் கலை பிரச்சாரம் முதல் தலைவர்கள் மக்களை சந்தித்தது வரை பல இடங்களில் விமர்சனத்திற்கு உள்ளாகிக்கிட்டே இருக்குது. அது குறிப்பிட்ட ஒரு கட்சின்னு சொல்லாமல் எல்லா கட்சிகளினுடைய பிரச்சாரமும் விமர்சனத்துக்கு இந்த 2024 தேர்தலில் விமர்சனத்துக்கு உள்ளாவதுக்கான புள்ளி எங்கிருந்து வந்துச்சு? இல்லை, குறிப்பாக பாஜகவினுடைய விமர்சனம் தான், பிரச்சாரம் தான் பெரிய அளவுக்கான விமர்சனத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு. உதாரணம், அவங்க ஒவ்வொரு கட்டத்துலேயும் பிரச்சார யுக்தியை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல 3 கட்டத்தில் அவங்க ஒரு தங்களுடைய வளர்ச்சி விஷயமாக பேசிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் என்னென்ன வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோங்கிறது அது குறிப்பாக முன் வச்சாங்க. ஆனால் அந்த முதல் 3 கட்ட தேர்தல்கள்லையும் பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கை குறைவு என்ற நிலை ஏற்பட்ட போது அவங்க கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா எப்பயுமே வாக்குப்பதிவு குறைவான அது ஆளுங்கட்சிக்கு எதிரான போக்கு என்பது பொதுவாக ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். அதனால் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த நேரத்தில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை கையில் எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து முஸ்லீம் லீக் அறிக்கை மாதிரி இருக்குது, ஜின்னா கொண்டு வந்த அறிக்கை மாதிரி இருக்குது. அதில் இஸ்லாமியர்களுக்கு ஏராளமான சலுகைகள் தரப்பட்டிருக்கு, இந்துக்களின் சொத்துக்களை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு தரக்கான ஏற்பாடு அதுக்குள்ளே இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய மத ரீதியான ரிசர்வேஷன் என்ற விஷயத்தை பெண்ணுக்கு தள்ளிட்டு அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் ரிசர்வேஷன் கொடுப்போம் அப்படிங்கிற, அது இஸ்லாமியர்கள் மத்தியில் ஜாதி அடிப்படையில் எல்லோரையும் நாங்கள் ஓபிசி என்று கருதி கொண்டு வருவோங்கிற மாதிரியான பல விஷயங்கள் அதில் வந்த உடனே ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், இந்த நாட்டின் சொத்து ஒரு பக்கம் குவிந்து கிடக்கிறது, அதையெல்லாம் நாங்கள் எடுத்து எல்லாருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்க போகிறோம் போன்ற விஷயங்கள்லாம் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டவொடனே இவங்க அதுக்கு எதிர்வினையாக அது நிச்சயமாக அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். இல்லை, நீங்கள் சொல்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. முதற்கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய பெருமையை பேசுகிறாங்க. இரண்டாவது காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கட்சிகளை விமர்சிக்கிறாங்க, நாங்கள் என்ன செய்கிறோன்றதை பேசுகிறாங்க. இப்போ 3வது கட்டத்திலிருந்து 6வது கட்டத்தை நோக்கி வரும்பொழுது அவங்களுடைய டிராவல்ன்றது நானே கடவுள் பரமாத்மா என்ன, அது கடைசி கட்டம், அது 6ஆம் கட்டம் தான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன ஆகுறாங்க, அதுவும் அதுக்கு தான் கடைசியாக ரீச் ஆகுறாங்க. அது 7ஆம் கட்ட தேர்தல் அதுவும் மாறினாலும் வாய்ப்பு இருக்குது. இல்லை, இப்போ 6ஆம் கட்ட தேர்தலில் பாஜகவோ அல்லது காங்கிரஸோ வந்து நிற்கக்கூடிய புள்ளி என்னவா இருக்குது? அந்த பிரச்சாரம் மக்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷனை தருது? அதாங்க என்னாச்சு அடுத்து, இஸ்லாமியா ஃபோபியா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தக்கூடிய, இஸ்லாமியர்களுக்காக காங்கிரஸ் கட்சி செயல்படுகிறது என்ற ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி இது இந்துத்துவாவை கையில் எடுத்தாங்க, வளர்ச்சியை கைவிட்டாங்க. அடுத்த கட்டம் என்னாச்சு,
ஐந்தாவது கட்ட தேர்தல் வரும்போது அது இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மேற்கு வங்கம், பீகார், உத்தரப்பிரதேசம் மாநிலங்கள், அதில் அதிகமான தொகுதிகளுக்கு வாக்கு நடக்க போகுதுங்கிறப்ப டக்குன்னு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. பிரதமரே பேசுகிறார், இஸ்லாமியர்களுக்கு நான் விரோதி அல்ல, நான் அவங்களோட தான் வளர்ந்தேன், பக்ரீத் அவங்களோட தான் கொண்டாடினேன், எல்லா வகையிலும் நான் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவன், நாங்கள் கொடுத்த வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எவ்வளோ பங்கு போச்சு, எத்தனை பெர்சன்டேஜ் இஸ்லாமியர்களுக்கு போச்சுன்னு புதுசாக கணக்கு சொல்ல விட ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அடுத்த கட்டத்தில் அதுக்கடுத்து இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒடிசாவில் சட்டமன்ற தேர்தலும் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருது. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒடிசாவில் அந்த முதல்வர் செயலிழந்து போயிட்டார், எல்லாவற்றையும் பாண்டியனுங்கிற ஒரு தமிழ்நாட்டு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி தான் அவர் முதலமைச்சராக செயல்பட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி அமித்ஷா பேசுகிறார். அடுத்து இவர் என்ன சொன்னார், முதல்வர் பிரதமர் அதுக்கு மேலே போய் இன்னும் மோசமாக பூரி ஜெகநாதர் கோவில் ஒரிசாவில் இருக்குது, அது பொக்கிஷத்தினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்குங்கிறாரு. தமிழ்நாட்டில் யார் கையில் இருக்குன்னு சொல்லலை, அது ஏன் அங்கே போச்சுன்னு சொல்லலை. இல்லை, அது யார் கையிலன்னா ஒரு பக்கம் மறைமுகமாக நவீன் பட்நாயக்கனுடைய மறைமுக நிழலாக இருக்கக்கூடிய பாண்டியனை தானே விமர்சிக்கிறாரு. அதை நீங்கள் அப்படி தானே தனி மனிதராக தானே பார்க்கணும். அப்படி எடுத்துக்கிற வேண்டிய அவர் சொல்லலை, அங்கே இருக்குது, அது யார் கையில் இருக்குன்னு சொல்லலை, எதுக்காக அங்கே இருக்குன்னு சொல்லலை. ஒரு கோவிலினுடைய கருவூலத்தினுடைய சாவி கோவில் தர்மகர்த்தாக்கள் மத்தியில் தானே இருக்கும், அது எப்படி அங்கே போச்சுன்னா சொல்லலை. ஒரு குத்து மதிப்பாக பேசுகிறாரு. பட்நாயக்க செயலிழந்தவர் சொல்வதற்கு பதிலாக தமிழர்களை இழிவுபடுத்துகிற மாதிரியும் பேசிட்டாங்க. அதுதான் பிரச்சனை இப்போ. அதனால தான் காங்கிரஸ் கட்சி தமிழர்களை பற்றி எந்த காலத்திலும் கவலைப்படாத காங்கிரஸ் கட்சி, 1.5 கோடி ஈழத்தமிழர்களை கொலை செய்த போது துணை போன காங்கிரஸ் கட்சி, அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, தமிழர்களை நீங்கள் அசிங்கப்படுத்திட்டீங்க, கேவலப்படுத்திட்டீங்க, எங்களால் பொறுத்து கொள்ள முடியல, பாஜக அலுவலகத்தை நாங்கள் முற்றுகையிட போகிறோம். இது எதுக்கு இவங்களுக்கு? எப்போ வருவீங்க சாப்பாடு? அவங்க சாப்பாடு அது மாட்டுக்கறி வரைக்கும் போச்சு விஷயம், அது இருக்கட்டும். இப்படி தான் இவங்க 2 பேருடைய அரசியல் இப்படி தான் இருக்குது. மக்கள் பிரச்சனையை 2 பேரும் பேசுகிறது இல்லைங்கிறது தான் இன்றைக்கி. ராகுல் காந்தியும் பேசுகிறது இல்லை, கோட் ஆஃப் கான்டக்ட், அந்த மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட், தேர்தல் நடத்திய விதிகளை 2 பேரும் மீறுறாங்க. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது, 2 பேருக்கும் அந்த நோட்டீஸ் அனுப்புறதுக்கு பதிலாக, சம்மன் அனுப்புறதுக்கு பதிலாக அந்த தலைவர்களுக்கு அனுப்புது, கட்சி தலைவர்களுக்கு அனுப்புது. அது புது முறை. பிரதமர் மேலே நோட்டீஸ் அனுப்புறதுக்கு பயந்துக்கிட்டு கட்சி தலைவருக்கு அனுப்புகிறாங்க. சரி, இனி அவரோட சேர்ந்து ராகுல் காந்திக்கு மட்டும் அனுப்பிச்சோம்னா நல்லா இருக்கான்னு சொல்லி அவங்க கட்சி தலைவருக்கு ராகுல் காந்தி மேலே புகார் அனுப்புகிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. இப்படிலாம் தேர்தல் ஆணையம் பல்வேறு விஷயங்களில் இப்போயே நமக்கு பல சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடந்து. என்ன சந்தேகம் ஏற்படும்? உதாரணமாக தேர்தல் ஆணையம் டோட்டல் வாக்காளர் லிஸ்ட்டை தரமாட்டேங்கிறாங்க. எவ்வளோ நம்பர்ஸ் அக்யூரேட் டேட்டா இல்லைன்னு அர்த்தமா? இல்லை, அக்யூரேட் டேட்டா இல்லைன்றது அர்த்தமா? இது கொடுக்கல. அதை நாங்கள் 17C படி நாங்கள் தர வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க. 2019 கொடுத்தீங்களே, அது தப்பாக கொடுத்துட்டோம், இப்போ நாங்கள் தரமாட்டோம், தர வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க. நீங்கள் இத்தனை பெர்சன்டேஜ்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. எதில் எத்தனை பெர்சன்டேஜ்? புரியுதா உங்களுக்கு? பெர்சன்டேஜ் குறையுது. பிறகு அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்க, அந்த பெர்சன்டேஜை முதல்ல ஒரு ஃபிகர் தர்றாங்க, ஃபைனலாக ஃபிகர் தரும்போது 5% கூட இருக்குது. ஏன் கூடிச்சுன்னா சில எலக்ட்ரல் ஆஃபீஸர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் எலக்ட்ரல் ஆஃபீஸர்ஸ் சரியாக ஃபிகர்ஸை கொடுக்கல, மாற்றி கொடுத்தாங்க, அதனால் அது சேர்க்க வேண்டிய போச்சு சொல்கிறாங்க. 11 நாள் எடுத்துக்கிறாங்க. கடந்த தேர்தலெல்லாம் 2019 24 மணி நேரத்தில் மொத்தம் எவ்வளோ பதிவாச்சுங்கிற விஷயங்கள் கடைசியாக வெளியிடப்பட்டது. இங்கே அது பல கட்டங்களாக வருது. 11 நாள் எடுத்துக்கிறாங்க ஒரு விஷயத்தில், ஒரு முதற்கட்ட தேர்தலுக்கு. அடுத்த கட்ட தேர்தலுக்கு 4-5 நாள் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் மீதான ஒரு ஐயத்தை மக்கள் மத்தியில் எழுப்புது. இல்லை, இந்த ஐயம் எழுதுக்கான காரணம் என்ன நினைக்கிறேன்? ஆவடிக்குமார் சொல்லக்கூடிய ஒரு புள்ளியும் ரொம்ப முக்கியம். வாக்காளர்களுடைய பட்டியலில் இருந்து பல வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்படுது அப்படிங்கிறதுனால அதை கொடுக்காம இருக்காங்களா? ஏன் வாக்காளர் பட்டியலை வெளியிட மாட்டேங்கிறாங்க? மொத்த வாக்காளர் பட்டியலை வெளியிடணும், அப்சல்யூட் நம்பரை தர மாட்டேங்கிறாங்க. இல்லை, நீங்க சொல்றத பார்த்தா இது ஒரு பிளான்ட் எலெக்ஷன்ற மாதிரி தானே சொல்றீங்க. திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற பதிவான வாக்குகளோடு என்ன சொல்றாங்க தெரியுமா? பெர்சன்டேஜ் தான் சொல்றாங்க, ஒன்லி பெர்சன்டேஜ் தான் சொல்றாங்க, வெளியே சொல்றாங்க. 17 படி, சட்டப்படி, செக்ஷன் படி
வெறும் பெர்சன்டேஜ் கொடுப்போம். 17C படி நாங்கள் அப்சல்யூட் நம்பர்ஸை வந்து டிஸ்ட்ரிக்ட் எலக்ட்ரல் ஆஃபீஸர்ஸுக்கு அனுப்பிச்சிட்டோம். அவங்க கையில் இருக்குங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன் இவ்வளோ குழப்பங்களுக்கு உட்படுத்துறாங்க? ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நடந்த பிறகும் கூட இந்த குழப்பம் இருக்குதா? ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவங்க தங்களுடைய தவறுகளை சரி செய்யக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் நேற்று வழக்கு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு, தேர்தல் ஆணையத்தினுடைய விஷயத்தில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அதில் நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க செய்கிறது அதுதான் ஃபைனல். நாங்கள் அதை அதை சொல்ல முடியாது சொல்லிட்டோம். அதனால் தேர்தல் ஆணையம் என்ன வேணாலும் செய்யலாம், பேசலாம். அந்த தேர்தல் ஆணையம் செலெக்ஷன் கமிட்டியிலேயே ஒருத்தராக இருந்த நடுநிலையாக இருந்த தலைமை நீதிபதியை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீக்கிட்டாங்க. செலெக்ஷன் பேனல்லேருந்து நீக்கிட்டாங்க. நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நீக்கியாச்சு பாஜக அரசு. அந்த இடத்துல யாரை போட்டிருக்காங்க? இவங்க அமைச்சர் ஒருத்தரை போடுறாங்க. அப்போ 2:1 இருக்குங்க. இவங்க 2 பேர் இருக்கிறாங்க பாஜக சார்பில். எதிர்த்தரப்பில் எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தர் தான் இருக்கார். அவர் கலந்துக்கிட்டு என்ன பிரயோஜனம்? அவர் சொல்ல நான் போனாலும் நான் எதிர்த்து சொன்னால் அவங்க 2 பேரும் ஓட்டு போடுவாங்க. பேசலாம், அதுதான் முடிவாகும். என்னுடைய முடிவு எங்கே நிறைவேற்றுவதற்கு என்ன வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் கலந்து கொள்ள போகிறதில்லைன்னு சொல்கிறாரு. இப்போ இது 2 பேரை தேர்வு செஞ்சுக்கிறாங்க. அதாவது பாஜகவே தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்து கொள்ளக்கூடிய நிலைமையை உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே எதிர்க்கட்சி என்ன சொல்லிட்டு இருக்கு, இவிஎம் மிஷினில் கோளாறு இருக்குது, திட்டமிடுறாங்க, 400 சீட்டு இவங்க ஜெயிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம் தோத்து பேசலாம். ரொம்ப முக்கியமான காரணங்களை அவங்க பேசலாம். டிக்கெட் ஆரம்பிச்சாச்சு. கலை எம் குமார், 400 இடங்களை நோக்கிய பாஜகவினுடைய பயணத்திற்காக அரசியல் துஷ்பிரயோகம் நடக்குதா அப்படின்றது தான் கலையோ அல்லது ஆவடிக்குமாரோ எழுப்பக்கூடிய கேள்விகளினுடைய சாராம்சமாக இருக்கிறதா புரிஞ்சிக்கலாமா? திரு கலை அவர்கள் எல்லா விஷயத்தையும் டச் பண்ணார், கரெக்டாக சொன்னார். சில எனக்கு சில மாறுபாடுகள் உண்டு. ஆனால் அவர் சொன்ன விஷயங்கள் அது பூரி ஜெகநாதர் ஆலயம் விஷயமா இருக்கட்டும், அப்புறம் பயாலாஜிக்கல் சன்னு சொன்னதாக இருக்கட்டும், இப்போ கடைசியில் தேர்தல் ஆணையத்தை பற்றி சொன்னதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் சின்னதாக சேர்த்து சொல்லியிருக்கார். என்னென்ன சேர்த்தார்? இப்போ தேர்தல் ஆணையத்தில் முதல்ல சொல்கிறேன், தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் நாளைக்கு கலை அவர்கள் பிரதமராக இருந்தாலும் ஒரு கட்சியில் சேர்ந்து பிரதமர் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்க, பார்லிமெண்ட் தான் சுப்ரீம், பார்லிமெண்ட் லா மேக்கிங் பாடி சுப்ரீம், அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அந்த பாலிசி மேட்டர்ஸ்லாம் தேர்தல் ஆணையம்லாம் நீதிபதியெல்லாம் அதில் போடணுங்கிறது அவசியம் இல்லை. கொலிஜியம் எல்லாம் இல்லை. அந்த கேள்விக்கு நம்ம பின்னாடி வரோம். அது ரொம்ப இன்டெலெக்சுவலான கேள்வி. அவர் கேட்கக்கூடிய அடிப்படையான கேள்வி, வாக்காளர்கள் எவ்வளவு இருக்கிறாங்கன்ற டேட்டா கூட நம்மளால் சொல்ல முடியலையே. ஏன்னா இப்போ பாஜகவுக்கு எதிரான மனநிலை கொண்ட வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்படுகிறதா? தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான மனநிலை கொண்ட வாக்காளர்களுடைய பெயர்கள் பட்டியலில் நீக்கப்படுகிறதா? அப்படிதானே கேள்வி. அண்ணாமலை கோயம்புத்தூர் தேர்தலில் 1 லட்சம் வாக்கு போட்டு காணாமல் போயிட்டுன்னு சொல்லியிருக்காரு. எல்லா இடத்துலையும் சென்னையில் கூட அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாஜகவை எப்படி குறை சொல்ல முடியும்? இல்ல, மாநில கட்சிகளும் அதுல பங்கு இருக்குது. ஒவ்வொரு மாநிலமும் திமுக இப்போ மாவட்ட ஆட்சியர் தேர்தல் நடத்துறாரு, அப்போ மாவட்ட ஆட்சியர் திமுகவுக்கு துணை போயிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி அப்படியெல்லாம் இருக்கிறது. அப்படியெல்லாம் தான் பேசப்படலன்னு சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் எல்லாரும் பேசியிருக்காங்க. நிறைய பேர் அந்த தேர்தல் அன்னைக்கு, நம்ம ஊர்லேயே தேர்தல் நடந்த அன்னைக்கு கியாமியான்ட்டு இப்போ கையில் கார்டை வச்சுக்கிட்டு அங்கே சார் ஓட்டு போட போனால் ஓட்டு இல்லைன்னு என்கிட்ட 3-4 பேர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடந்தது உண்மைதான். ஆனால் இதுக்கு காரணம் மத்திய அரசு காரணம் சொல்ல முடியாது. தேர்தல் ஆணையம் பெரிய பாப்புலேஷன், 142 கோடி மக்கள். இல்ல என்னன்னா, இப்போ மத்திய அரசு காரணம் இல்ல, திமுக காரணம் இல்லைன்னா தேர்தல் ஆணையம் ஒழுங்கா நடத்தி இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு சுப்ரீம் பாடி வந்து தேர்தல் ஆணையம் தானே. அதுதான் சொல்றேன் சார், அதுதான் சொல்றேன். இந்த இதுக்கு இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலான்னு விருப்பப்படுறேன். அதாவது தேர்தலை வந்து இவங்க வந்து தேர்தலுக்கு 47-52லேருந்தே தேர்தல்னு ஒரு தாலுகா ஆஃபீஸில் ஒரு தேர்தலுக்கு ஒரு தனி ஆஃபீஸ் இன்னைய வரைக்கும் இருக்குது. அதுக்கு ஆஃபீஸ் பேரர்ஸும் இருக்காங்க. ஆனால் செயல்பாடு கிடையாது. இவங்க எப்போ தேர்தல் வருதுன்னா தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னே 3 மாதத்துக்கு முன்னே ஆட்களை இந்த +2 படித்த இந்த ஸ்கூலில் படிக்கிற அல்லது இந்த சின்ன லேடிஸ் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி இவங்க போய் பாப்புலேஷன் அப்டேட்டுக்கு வீடு விட அனுப்புறது, போகிறது வர்றது, இதெல்லாம் ஒரு ஃபார்மலுக்காக செய்கிறாங்களே தவிர அது கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்காக செய்யணுன்னா டே டு டே 365 டேஸ் அது அந்த ப்ராசஸ் நடத்தணும். ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் பிறக்கிறாங்க, குழந்தைகள் பிறக்கிறது,
லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து 18 வயசு வாக்காளர் தகுதியை பெறுறாங்க, ஏகப்பட்ட லட்சக்கணக்கான பேர் சாகுறாங்க, லட்சக்கணக்கான பேர் அட்ரஸ் மாறுறாங்க. இதெல்லாம் தான் அந்த அப்டேட் ஆகாமல் போகிறதுக்கு கூடிய ஃபேக்டர். நம்ம ஓட்டுச்சீட்டிலிருந்து இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம்ன்றது நவீனப்படுத்தப்பட்ட தேர்தல் நடைமுறையை தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோன்றப்போ இதை நடைமுறைப்படுத்துறதுல சிக்கல்னு சொல்லி நம்ம தப்பிக்கிறது சரியான பார்வையா? ஒரு நிமிஷம். அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து சரியான செய்தி தான். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வந்து செய்யாமல் இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் பட்டியல் புதுப்பிக்கப்படுகிறது, அதற்கான முகாம்கள் நடத்தப்படுகின்றன, அதற்கான அலுவலர்கள் நியமிக்கப்படுகிறார்கள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அழைக்கப்பட்டு அவர்கள் முன்னிலையில் அதை சரிபார்ப்பு செய்யப்படுகிறது. ஆனால் எல்லாம் செஞ்சால் கூட இறுதி பட்டியல் வர என்ன இருக்கின்றது தெரியல. அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஆய்வு ஒன்று இருக்குது, ஆன்லைனில் இருக்குது, செக் பண்ணி வேணால் அனுப்புகிறேன். ஒரு நாளைக்கு பிறக்கிற குழந்தை எத்தனை, ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் பேர் 18 வயசு நெருங்குறாங்க, வாக்காளர்கள் ஆகுறாங்க, எவ்வளவு அட்ரஸ் சேஞ்சஸ் எவ்வளோ நடக்குதுங்கிறது டெய்லி நடந்துட்டு இருக்கு. இல்லை நான் முடிச்சிடறேன். இது வரைக்கும் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதை தான் நான் இப்போ திரும்ப சொல்லியிருக்கேன். நான் முடிச்சிடறேன். இதை பண்ணணும்னா A to Z ப்ரோக்ராம் போட்டு அதுக்கு மேன் பவரை ரெக்ரூட் பண்ணி அந்த ஆஃபீஸெல்லாம் 365 டேஸ் நடத்தணும். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அதுக்கு பயன்படுத்திக்கணும். அப்படி ஒரு ப்ரொபோசல் இருந்தது. இது பக்கம் நான் கூட தேர்தல் ஆணையத்துக்கு அப்படி ஒரு சஜஷன் கொடுத்துருக்கேன். இப்போ பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஒவ்வொரு பிரச்சாரமும் ஏன் விமர்சனத்துக்கு உள்ளாகுது சார்? அப்படி இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியாவுக்கு 28+8 மாநிலங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்தில் அந்த மக்களுடைய மனோநிலை, அங்கே இருக்கிற வாழக்கூடிய மக்கள், அவங்களுடைய விருப்பங்கள், அவங்களுடைய வருத்தங்கள், அவங்களுடைய சந்தோஷங்கள், இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் பிரச்சாரங்கள் செய்யப்பட்டிருக்கு. பிறகு ஒரு இடத்துல நீங்கள் சொல்கிறது என்ன புரிஞ்சிக்க முடியுது. இப்போ தமிழ்நாட்டினுடைய பெருமையை ஒரு பிரச்சாரத்தில் பேசுகிறோம்னா இன்னொரு பிரச்சாரத்தை நம்ம கையில் வைக்கிறப்போ அதே பிரச்சாரம் தமிழ்நாட்டை ஒரு கட்டத்தில் சிறுமைப்படுத்தக்கூடிய நிலைக்கு வந்து படுத்தலைன்னு நான் இப்போ சொல்கிறேன். நான் சிறுமைப்படுத்தலைங்கிறது நான் காரணம் சொல்கிறேன். அதை சிறுமை மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு தான் நான் அவரை சொல்கிறதுல கமா போட்டு கொண்டு போனாருன்னு நான் சொன்னது. அதனால தான் சொன்னேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு அந்தந்த மக்களுக்கு தகுந்த மாதிரி பேசணும்னு பேசிட்டாங்க. ஒரு பிரதமர், குறிப்பாக பிரதமரை சொல்கிறேன்னா, அரை மணி நேரம் ஒரு பேச்சு. அந்த அரை மணி நேரத்தில் 1.5 நிமிஷமோ 1 நிமிஷமோ இந்த விஷயத்தை டச் பண்ணியிருக்காரு. நான் இல்லைன்னு சொல்லலை. பாக்கி பூரா வளர்ச்சி திட்டங்கள் அவங்க ஏற்கனவே நிறைவேற்றினது. 2004 என்ன பண்ணாங்க, ஏற்கனவே புக்லெட் போட்டு எல்லா ஆங்கிலத்திலையும் ரீஜனல் லாங்குவேஜ்லையும் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டாச்சு, எல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் பிரச்சாரத்தில் ஒரு 28 நிமிஷம் பேசினாருன்னா ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் இந்த விஷயங்களை முடிச்சிடறேன். அந்த 2 நிமிஷத்துல இந்த விஷயத்துக்கு பதில் கொடுக்குறாரு. ஆனா நம்ம மீடியாக்கள் அதை எடுத்து அதை அப்படியே ஹைலைட் பண்ணி அதை ஒரு செய்தியாக்கி விவாதம் நடந்துட்டு இருக்கிறது உண்மை. இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது. மீடியாக்கள் ஹைலைட் பண்றாங்கன்றதையும் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா ஏன் ஹைலைட் பண்றாங்க? இந்தியாவில் எந்த பகுதி மக்களையும் இழிவுபடுத்தாத அல்லது மலிவாக நினைக்காத ஒருவர் பிரதமராக இருக்கணும். ஆனா ஒரு பிரதமரே ஒரு பகுதியை ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை இழிவுபடுத்ததோ அல்ல மலிவா நினைக்கிறதோ சொல்றது ரொம்ப சரியான. இஸ்லாமியர்களுக்கு உங்களுடைய சொத்தெல்லாம் எடுத்துட்டு போய் இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்கன்றப்போ இஸ்லாமியர்களை இழிவுபடுத்துறாரு. 6ஆம் கட்ட பிரச்சாரத்துல பூரி ஜெகநாத் கோவிலினுடைய சாவியின் பொக்கிஷம் சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்றது தமிழ்நாட்டை இழிவுபடுத்தக்கூடிய செயல் தானே என்றாரு. இல்ல இது அப்படியே பார்க்க கூடாது. இல்லைங்க, ஒரு பிரதமர் ஒருவரை இரண்டாம் தர குடிமக்களாக யாரையும் பார்க்க கூடாது. அப்படிப்பட்டவர் பிரதமராக இருக்கணும்னு தான் நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதை வந்து பத்திரிகைகள் முன்வைக்கிறதுல தவறு இல்லை. உங்களோட சப்ளிமெண்டரி கவுண்டர் நான் எடுத்துக்கிட்டேன் சார். நான் சொல்றேன், அதாவது என்ன, இதை முதல்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பாண்டே, கார்த்திகேய பாண்டே இருக்க, நம்ம தமிழ் மதுரையை சார்ந்தவர். அவர் ஒரிசாவுடைய பாண்டியன். அவர் வந்து ஒரிசா முதலமைச்சருடைய நிழலாக இருக்கிறார். அவர்கிட்ட தான் அரசியல் அதிகாரமே கொடுக்க போகிறதுங்கிறதெல்லாம் கடந்த பல மாதங்களாக பேசப்பட்டு வந்த விஷயம். அப்போது எதிரணியில் இருக்கிறார் ஒரிசா முதலமைச்சர். அப்போது பாரதிய ஜனதா கட்சி ஒரு மத்தியில் ஆளுங்கட்சி,
அவங்க தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடுறாங்க. இல்ல நீங்க அப்ப இந்த சொல்றது நாட்டு- புரியுது. இருங்க, நீங்க இருங்க, நான் இதே இல்ல இல்ல கிட்ட வரும்போது நீங்க இல்ல, point correct. மாத்தாதீங்க. புரிஞ்சுக்க நான் புரியணும். நான் சொல்றது ஜனங்களுக்கு இப்ப உங்களுக்கு VK புரியும். பாண்டியன் நீங்க தனியா சொல்லிடலாம்ல. இல்ல ஏன் சார். தமிழ்நாட்டுல போய் உங்களுடைய சாதியை தனியா கொடுத்திருக்கீங்க? வேற mention பண்ணி எப்படி சொல்ல முடியும்? இல்லைங்க, வேற இல்ல, மக்களுக்கு புரியும். இல்ல, அந்த நீங்க- ஒரிசால நீங்க- பேசுற நீங்க- ஒரு பேரு நீங்க- அது எத்தனை கோடி நீங்க- மக்களுடைய ஆன்மா. இல்ல, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இரு- இல்ல, நான் ஒரே ஒரு சார், நிமிஷம். சார், நீங்க நீங்க பேசும்போது அத- நான் தலையிடவே இல்லை. கொஞ்சம் இருங்க. அப்புறம் அப்படி அந்த flow போயிடும். அப்போ அவர் என்ன சொல்றாரு, இவ்வளவு மக்கள் நம்ம இருக்கமே, இதெல்லாம் விட்டுட்டு இங்க இருக்கிற ஒருத்தர் நாட்டுக்கு முதலமைச்சர் வரக்கூடாதா? அவரு ஏன்னா இங்க விட அங்க ஜாஸ்தி அது பேச புரியுது. நீங்க சொல்றது அதை இப்ப touch VK பண்றதுக்காக இல்ல, சொன்ன VK வார்த்தையை தவிர பாண்டியன் நமக்கு இல்ல, கௌரவ குறைச்சலாவோ, VK நம்ம தப்பாவோ நினைச்சோம்னா இல்ல, நம்மள எடுத்தோம்னா ஒரே நிமிஷம் நம்ம மேல உள்ள அப்படி தவறு தான். இருங்க. நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. VK கார்த்திகேயன் என்கிற ஒரு பெயரை சொன்னா அவருடைய மனம் புண்பட்டுடும் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, தமிழ்நாடுன்ற ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்துறது மூலமா எத்தனை கோடி மக்களினுடைய மனதை இல்ல புண்படுத்துறீங்க? இல்ல அது கூட புண்படுத்துறது இல்லைங்க. புண்படுத்துறது அது இல்ல. கூட இல்ல. அத வந்து கார்னர் பண்ணாம சாஃப்ட்டா மக்கள்கிட்ட மறைமுகமா புரிய வைக்கிறாங்க. இல்ல எப்படி இல்ல புரிய வைப்பீங்க இது? இருங்க. இல்ல, அப்படித்தான் புரிய வச்சிருக்காரு. அவர் புரிய வச்சது தவறு இல்லை. ஆனா நான் கேட்கறது என்னன்னா, அவர் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தர் ஒரிசாவினுடைய முதலமைச்சர் ஆவதற்கு அனுமதிக்க மாட்டாரா? சார், சட்டத்துல அந்த அதிகாரம் இல்ல சார். ஏன் சட்டத்துல இல்ல? சட்டம் அங்க இல்ல. ஏன் இல்ல? இல்ல, இல்ல. அங்க இதுதான் சொல்றது அதிகாரம் அங்க இருக்கு. வாக்காளராய் சார், சொல்றதுக்கு அதிகாரம் அங்க இல்ல. வாக்காளராய் இருந்தா அவர் சார், நான் நீங்க அங்க இல்ல, வசித்தால் இல்ல. அங்க வாக்காளராக இருந்தால் அவரு சட்டத்துல நான் அதிகாரம் இல்லைன்னு நீ எப்படி இல்ல இல்ல சட்டத்துல அப்ப சொல்றதுக்கு அதிகாரம் இல்ல. இவர் சொல்றதுடைய பொருள் சார், தமிழ்நாடு சட்டப்படி அப்போ சொல்ல இங்க முடியாது. இருக்க கஜானா அங்க சார், இருக்குன்னா ஏன் பாண்டியனுக்கு அந்த தகுதி சார், இல்லையா? சட்டப்படி- இந்தியாவினுடைய ஒரு குடிமகன் ஒரிசாவில் முதலமைச்சராக முடியுமா நான் முடியாது? சொன்னது- அவர் அங்க வசிக்கிறாரு, நான் அங்க வாழறாரு. அவர் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் ஆவறதை யார் தடுக்கிறாங்க? நான் என்ன சொன்னேன் இப்போ? அப்படி சொல்றதுக்கு சட்ட அங்கீகாரம் இல்லைன்னு தான் சொல்றேன். சட்ட அதிகாரம் ஆனா இல்லைன்னு சொல்லிட்டாரே. தான். இல்ல 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 சார், இல்ல 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 அது தேர்தல் நேரம் சார், பிரச்சாரம் தேர்தல் நேரத்துல நீங்க சொல்றது தேர்தல் நேரத்துல நீங்க தேர்தலை விடுங்க. தேர்தல் நேரத்துல ஒரு பேசணும்னா என்ன சொல்லணும்? பிஜு பட்நாயக் நவீன் பட்நாயக் அவருடைய அதிகாரத்தை அவர் செயல்படுத்த முடியல, அவர் ஒரு நிழல் முதலமைச்சரை வச்சிருக்காருன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுங்க. நீங்க தனிப்பட்ட பாண்டியனை நிழல் முதலமைச்சரா அவர் வச்சிருக்காரு அல்லது அவருடைய ஷேடோவா அவர் இயங்குறாருன்றது உண்மையா இருக்கலாம். ஆனால் நீங்க அவரை விமர்சிக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் பிறந்த காரணத்தால் அவருக்கு அந்த தகுதி இல்லை. ஆவடிக்குமார் சொன்னதுல ரெண்டு மிக முக்கியமான புள்ளி. ஒருவரை நீங்க இந்த மாநிலத்திலிருந்து அந்த மாநிலத்துக்கு நிக்க முடியாது, முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷன் நம்ம கிட்ட இல்ல. அதையும் மீறி இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ரெண்டாவது, ஒரு மாநிலத்தை பற்றி பேசுறதுக்கு இன்னொரு மாநிலத்தை இழிவுபடுத்தி இருக்கிறாரா அப்படின்ற பார்வை இருக்கு. இரண்டு புள்ளியிலும் இந்த ரெண்டுமே கிடையாது சார். தேர்தல் நேரத்துல மக்கள்கிட்ட ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் மக்களுக்கு என்ன தொடர்பு? தேர்தல் நேரத்தை தவிர வேற எந்த தொடர்பும் உங்களுக்கு கிடையாது. தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ரெண்டுமே சொல்ல முடியாது. இருங்க நான் சொல்றேன் அதுக்கு விளக்கம் சொல்றேன். தேர்தல் நேரத்தில் யதார்த்தமா சொல்ற விஷயங்கள், பல விஷயங்களை அவங்க அட்ராக்ட் பண்றதுக்காக எல்லாரும் அரசியல் கட்சி இல்ல இது எப்படி யதார்த்தம் இல்ல எம்குமார், நீங்க சொல்றீங்க இல்ல ஆவடிக்குமார் சொன்ன லாஜிக் ரொம்ப லாஜிக்கான புள்ளி. தமிழ்நாட்டில் பிறந்த கன்னியாகுமரியில் ஒருத்தவர் காஷ்மீர்ல அவருக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இருந்துச்சுன்னா அங்க போய் அவர் போட்டியிடலாம். சரி, அதை ஒரு பிரதமர் செய்யலாமா? இல்ல இது சட்டம் அப்படி இருக்கா? சட்டம் இந்த மாநிலத்தில் பிறந்தவர் தான் அங்க இருக்கணும் சட்டம் கிடையாது. சட்டத்தில் இல்லாத கருத்தை ஏன் பிரதமர் சொல்லணும்? மக்களுடைய அபிப்பிராயத்தை எடுக்கிறதுக்காக பெறுவதற்காக அபிப்பிராயம் ஃபேக்கா இருக்குன்றாங்க. அபிப்பிராயம் ஃபேக்கா இருக்கலாம், கருத்துருவாக்கம் தவறா இருக்கு சார். அபிப்பிராயம் ஃபேக்கா இருக்கலாம் சார். அபிப்பிராயம் ஃபேக்கா இருக்கலாம், தப்பு இல்ல. மக்கள்கிட்ட இவ்வளவு பேர் 6.5 கோடி பேர் இருக்கிற இந்த மாநிலத்துல தமிழர்கிட்ட தான் நீங்க ஆட்சியை கொடுக்க போறீங்களான்னு மக்கள் யோசிக்கணும். இது பிரிவினைவாதம் இல்லையா? இல்ல பிரிவினை கிடையாது சார். இது பிரிவினையே கிடையாது. நம்ம ஊர்ல எடுத்துக்குவோம் சார். நம்ம ஊர்ல எத்தனை நடந்திருக்கு? நம்ம ஊர்ல எத்தனை பேர் நம்ம எத்தனை பிரச்சனை? அது பிரதமர் சொல்லறாங்க. இந்தியா ஒரே இந்தியா ஒரே நாடுன்னு சொல்ற நீங்க அதை சொல்லாதீங்க. இது ஒரு சட்ட பிரகடனம். இந்தியா ஒரே நாடுன்னு சொல்றாங்க. பேச்சில ஒரு இந்தியா என்பது ஒரே நாடு, ஒரே சகோதரத்துவம். அரை மணி நேரம் அவருடைய உரையாடல, அது பேச்சு கூட இல்ல. அரை மணி நேரம் ஒரு பத்திரிகை கொடுத்த பேட்டியில கடைசியில ஒரு நிமிஷம் இதெல்லாம் சொன்ன விஷயம் தான். இல்ல ஆவடிக்குமார் அதன் மேல சந்தேகம். அதனால ஒரு 2 முறை பிரதமராக இருந்த ஒருவர் இப்படிப்பட்ட ஒரு பிரிவினை கருத்தை பேசலாமா? இது அந்த நோக்கத்துல சொல்லப்பட்டதல்ல. அதை அப்படி எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே இல்லைங்கிறத என்னுடைய கருத்து. பேசலாம். குமரராஜா, நீங்க இந்த 6ஆம் கட்ட தேர்தல் பரப்புரை வர எப்படி தேர்தல் களம் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே பல இடங்கள்ல பிரதமர் நரேந்திர மோடி தடுமாறி இருக்கிறாரா?
கருத்துரையாளர்களுக்கும் நியூஸ் ஜே தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை தெரிவு செய்வதற்காக ஜே நியூஸ் நிர்வாகத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், பாராட்டுக்கள். 6ஆம் கட்ட தேர்தலை பொறுத்தளவிற்கும் மதிப்பிற்குரிய பிரதம மந்திரி அவர்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் என்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ அதை தேர்தலுக்காக பயன்படுத்துகின்ற பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். மிக அதிகமாக நமது நண்பர்கள் 2 பேரும் ஆவடி குமார் அவர்களும் குமார் அவர்களும் 2 பேரும் உற்சாகத்தில் தன்னுடைய கட்சியை பலப்படுத்துவதற்காக கரை புரண்டிருக்கிறார்கள். இங்கே பிரதம மந்திரி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்லி அந்த மாநிலத்தினுடைய நபராக இருக்கின்றவர் ஒரிசாவினுடைய சாவியை வைத்திருக்கிறார் என்று மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் தனிப்பட்ட நபரை சொல்லாமல் ஒட்டுமொத்த தமிழர்களையே சற்று கேவலப்படுத்தி இருக்கிறார், அசிங்கப்படுத்தியிருக்கிறார் என்று தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் கச்சை கட்டுகிறார்கள். அதே நேரத்தில் தமிழன் எங்கிருந்தாலும் உலகத்தினுடைய எல்லா குறைகளிலும் தமிழனுடைய பெருமை ஓங்கி உயர்ந்திருக்கின்றது. வங்கக்கடல் முதல் வவுனியா காடு வரை தமிழன் ஆண்ட பகுதிகளாக இருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியான VK பாண்டியன் அவர்கள் ஒரிசா மாநிலத்தினுடைய பிரதான நபராக மாநிலத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு நபராக உயர்ந்திருக்கிறார் என்பது ஒரு தமிழனாக எனக்கு பெருமை. அதே நேரத்தில் தேசிய பிரதமர் அவர்கள் தமிழர்களை கொச்சைப்படுத்தினாரா என்கின்ற கேள்வி எழுகின்றது. இல்ல எந்த இடத்துல அந்த கேள்வி எழுது? எம்குமார் அதுக்கான சாத்தியம் இல்ல. ஏன் ஒரு அரை மணி நேர பேச்சில் 3 நிமிடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கருத்தை ஏன் நீங்க பெரிதுபடுத்துறீங்க? அந்த கண்டென்ட்ல பேசவே இல்லையேன்றார். அதுதான் இப்ப நான் சொல்ல வர்றது கூட ஓரளவுக்கு அதுதான் மைய கருத்து. தமிழர்களை அவர் குறிப்பிட்டு சொல்லவில்லை. என்ன சொல்றாரு? ஒரிசாவினுடைய சாவி, பூரி ஜெகநாத்தினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது ஒட்டுமொத்த தமிழர்களை குறிப்பிடுகின்ற வாய்ப்பு இல்லை. இங்கு ஏற்கனவே சொன்னது போல மன்மோகன் சிங் அவர்கள் தொடர்ந்து நீண்ட காலமாக அசாம் மாநிலத்தில் தான் தெரிவு செய்யப்பட்டார். சோனியா காந்தி அவர்கள் பெல்லாரி தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் வாரணாசி தொகுதியிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அது அவருடைய நேட்டிவ் அல்ல. அதே போல ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு ரேபரேலியிலும் போட்டியிடுகிறார், வயநாட்டிலும் போட்டியிடுகிறார். இது அரசியலமைப்பு தந்திருக்கின்ற சட்டம், அதுபடியாக முறைப்படி செய்ய முடியும். ஆனால் ஒருவரை மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் முதல் கட்சி ஆரம்பித்த பொழுது அவர் சொன்ன முதல் வார்த்தை தமிழன் ஆள வேண்டுமா, ஒரு மலையாளி உங்களை ஆள வேண்டுமா என்றார்கள். ஆனால் அந்த கேள்வியை புறந்தள்ளிவிட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எம்ஜிஆர் அவர்களை கடந்த 10 ஆண்டுகளாக அவர் இருக்கின்ற வரை திராவிட முன்னேற்ற கழகம் வனவாசம் கொள்ள வேண்டிய நிலைமைதான் இருந்தது. அதற்கு பின்பாக மலையாளி என்கின்ற கேள்வி எழாமல் போய்விட்டது. 40 ஆண்டு கால நண்பர், என்னோட ஆட்சியை கொடுங்க, நான் வந்த உடனே அவர்கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லி செப்படி வித்தைகள் அன்றன்றைய நேரத்துக்கு தேர்தலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசியது கருணாநிதி முழு உதாரணம் உண்டு. முன்னாள் முதலமைச்சர்கள் பேசியதற்கான நிறைய உதாரணங்கள் உண்டு. ஒருவேளை ஒரிசா மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் VK பாண்டியன் அவர்கள் நாளை முதல்வராக கூட வரலாம், யாரும் தடுத்துவிட முடியாது. ஆனால் அங்கே தமிழன் என்று இருப்பதனால் ஒட்டுமொத்தமாக தமிழர்களை எல்லாம் இவர் அசிங்கப்படுத்தி விட்டார், கேவலப்படுத்தி விட்டார் என்று சொல்லுவது அரசியல் கட்சிகள் முழுவதுமாக தங்களுக்கு சாதகமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்திக் கொள்ளுகின்ற யுக்தியை ஒழிய வேறொன்றுமில்லை. இல்ல இதுல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம் இல்லையா? பிரதமருடைய பேச்சு இந்த அளவுக்கு நிற்பதற்கான காரணம் என்ன? அங்க சட்டசபை தேர்தல், ஒரிசாவினுடைய சட்டசபை தேர்தலும் சேர்த்து நடக்கிறது. நீங்கள் வெறுமனே பாராளுமன்ற தேர்தல் என்று நினைத்திருந்தால் நீங்கள் தாராளமாக இப்படி எல்லாம் பேச்சு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சட்டசபை தேர்தலும் வருகின்ற காரணத்தினாலும் பிஜு ஜனதா தளம் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி கட்சி இல்லை என்பதாலும் அந்த கட்சியினுடைய நபர்களை இப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தினால்தான் மக்களிடம் அது வேகமாக சென்று சேரும். இது நியூஸ் தொலைக்காட்சியும் மற்ற தொலைக்காட்சிகளும் விவாத பொருளாக்குகின்ற, பேசு பொருளாக்குகின்ற ஒரு விஷயமாகத்தான் அது எடுக்கப்பட்டிருக்க வேண்டுமே ஒழிய
ஒட்டுமொத்த தமிழர்களை கேவலப்படுத்தினார் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனால் 6ஆம் கட்ட தேர்தலை பொறுத்தளவிற்கும் பாரத பிரதமர் அவர்கள் ஆரம்ப கட்டத்திலேயே வளர்ச்சி வளர்ச்சி என்று பேசிவிட்டு அதை விட்டுவிட்டு மீண்டும் தனிப்பட்ட நபர்களை காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தலை, இடஒதுக்கீடை, அதிக பிள்ளை பெற்றுக்கொள்வதை, ஊடுருவக்காரர்களை என்று பேசுவது அந்தந்த நேரத்திற்கும் அந்தந்த மாநிலத்திற்கும் ஏற்ற வகையிலே அன்றைக்கு தேதியில் எது ஹாட் டாபிக் என்று சொல்லுவார்கள். இதுல இன்னொரு அர்த்தமும் இருக்கு இல்லையா குமணராஜா? முதற்கட்ட தேர்தலில் குறிப்பாக தென் தமிழ்நாடு தென்னிந்தியாவினுடைய பல பகுதிகளில் பாஜகவுக்கு செல்வாக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு பார்வை வரும்பொழுது அந்த செல்வாக்கை ஈடுகட்டுவதற்காக தனிமனித தாக்குதலுக்குள்ள பாஜக இறங்கிடுச்சா? இல்ல, தவறான கருத்து கணிப்பு. இது தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு மாயையை உண்டு பண்ணுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு கடந்த முறை 130 தொகுதிகளில் வெறும் 28 தொகுதிகள் கிடைத்தது. ஆனால் கர்நாடகத்திலே அவர்கள் ஆட்சி இருந்தார்கள். அப்பொழுது 20 சீட்டு 28 சீட்ல 28 சீட்ல 26 சீட்டு ஜெயிச்சாங்க. 2 தொகுதி இழந்தாங்க. மற்ற எந்த 3 மாநிலத்திலும் எதுவுமே கிடைக்கல. ஆனாலும் இப்பொழுது இந்த தேர்தலில் 24 தேர்தலில் தமிழ்நாட்டில் 1 சீட்டு அல்லது 2 சீட்டு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அதே போலவே கர்நாடகத்திலே குறைந்தபட்சம் தேவகவுடாவுடைய கட்சி சேர்ந்து அது தேர்தல் எண்ணிக்கை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அதை நம்ம பிறகு பேசலாம். இங்க இருக்கிறது ஒரு கட்டத்துல இஸ்லாமியர்களுடைய அதாவது இந்துக்களுடைய சொத்துக்களை பறித்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்கன்னு சொல்றதும், 2 எரும மாடு உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா அதுல ஒரு எரும மாடு எடுத்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்கன்னு சொல்றதும், இப்படி அவருடைய பிரச்சாரம் மாறுவதற்கான புள்ளி தேர்தல் களத்துக்குள்ள எங்கிருந்து வந்துச்சு? அதான் சொல்றேங்க, தேர்தலுக்கான யுக்தி. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு யுக்தியை பயன்படுத்துகிறது. இல்ல இந்த யுக்தி இன்னொரு சமூகத்தை அல்லது இன்னொரு பிரிவை, இன்னொரு மாநிலத்தை சிறுமைப்படுத்துறதா இல்லையா? ஏன் இந்த சிறுமைப்படுத்தக்கூடிய அரசியலை பாஜக கையில் எடுக்கணும்? இல்ல இப்ப இந்தி கூட்டணி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, அதாவது மோடியோ பாரதிய ஜனதா கட்சியோ வந்துவிட்டால் ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களுக்கு ஆபத்து வந்துவிடும் என்கின்ற ஒரு மாயையை உருவாக்குகிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் இஸ்லாமிய சகோதரன் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்திருக்கிறதா, அரசின் மூலமாக ஏதாவது தொல்லை வந்திருக்கிறதா என்றால் கேள்விக்குறிதான். ஆனால் தேர்தலுக்காக இஸ்லாமிய சகோதரர்களுக்கு, இஸ்லாமிய சமூகத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துவிடும், அவர்கள் அதுக்கான காரணங்கள் சொல்றாங்க இல்லையா? புல்டோசர் கலாச்சாரம்ன்றது இஸ்லாமியர்களை குறிவைத்து தான் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. உணா மாதிரியான பல இடங்கள்ல பட்டியலின சமூக மக்கள் மாட்டிறைச்சி வைக்கப்பட்டிருக்கிறதா, தாக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க இல்லையா? நடந்த நிகழ்வுகள் தானே அரசியல் களத்துல விமர்சனத்துக்கு உள்ளாகுது. குமணராஜா, இல்லங்க, அதாவது தாழ்த்தப்பட்ட சகோதரனுக்கு இன்ற வரைக்கும் எங்காவது தனிப்பட்ட முறையிலான இங்கொன்றும் அங்கொன்றுமாக நடந்திருக்கின்ற பரந்துபட்ட நாட்டிலே அது ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் அது மத்திய அரசு தான் அதற்கு காரணம் எப்படின்னு நீங்க மொத்தத்துல எப்படி குற்றம் சாட்ட முடியும்? இருக்கதானே செய்யுது. இப்போ பீமா கோரேகான் வழக்கு சம்பந்தமான அந்த நிகழ்வையும் எடுத்து பார்க்கும்பொழுது அதுதானே தெரியுது. டெல்லி கலவரத்தினுடைய பின்னணியும் பார்க்கிறப்போ அதுதானே தெரியுது. ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தமோ அல்லது குறிப்பிட்ட மக்களை குறிவைத்து தான் தாக்குதல் நடக்கப்பட்டதா விமர்சிக்கிறாங்களே எதிர்கட்சிகள். இல்ல அதாவதுங்க, இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாரையுமே தீவிரவாதிகள் சொல்றாங்க இல்லையே, ஒட்டுமொத்தமாக யாரையும் சொல்லல. இஸ்லாமிய சகோதரர்களும் சாவனிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை மதவாத கொள்கைகளை பின்பற்றுகின்ற நபர்கள் இருக்கிறார்கள். அதே போல இந்து சமுதாயத்திலும் அடிப்படை கொள்கைகளை பின்பற்றுகின்ற இன்னொரு புள்ளியும் இருக்கு இல்லையா? இவ்வளவு இஸ்லாமிய அல்லது மதச்சார்பின்மைக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்களாக பாஜக இல்லைன்னா 2024 தேர்தலில் எத்தனை இஸ்லாமியர்களுக்கு அவங்க இடம் கொடுத்திருக்கிறாங்க, எத்தனை இஸ்லாமியர்களுக்கு சீட்டு ஒதுக்கி இருக்கிறாங்கன்ற பார்வையும் இருக்கும் இல்லையா? இன்னொன்னு, எத்தனை இஸ்லாமியர்கள் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அமைச்சரவையில் இருக்கிறாங்க? எத்தனை பேரு இருக்காங்களே, இல்லாம இல்லையே. யாரு? முக்தார் அப்பாஸ் நக்வி அவர்தான் எப்பவோ நீக்கப்பட்டுட்டாரு. நீக்கல, அதன் பிறகு யாருமே இல்லையே. முக்தார் அப்பாஸ் நக்விக்கு பிறகு பாஜகவினுடைய அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க குமரராஜா? இல்ல, இஸ்லாமிய அமைச்சர்கள் இருக்காங்க. அவர் இருந்தாருல்ல, இப்ப போயிட்டாரு. வேறவங்க வாய்ப்பு வரும்போது கொடுப்பாங்க. 2019 அப்புறம் இல்லையா அவரு? இல்ல, பாஜக ஆளுகின்ற எத்தனையோ மாநிலங்களில் எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு முஸ்லீம்கள் வந்து பாஜகவிலேயே இருக்கிறாங்க. இல்ல, டேட்டா சொல்லுது குமரராஜா, உத்தரப்பிரதேசத்துல ஒரு இஸ்லாமியர்கள் கூட கிடையாது.
இஸ்லாம் அங்க அதுதான் நான் சொல்றேங்க. ஒரு அரசியல் கட்சி இங்க மட்டும் என்ன வாழுதான் தமிழ்நாட்டுல? நீங்க இல்ல எந்த 2018 முக்தார் அப்பாஸ் நக்வி மினிஸ்ட்ரியில இருந்து அவருடைய பதவி காலம் முடியுது போறாரு. அதன் பிறகு ஒருவரை கூட மாநிலங்களினுடைய அவைக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக மினிஸ்ட்ரிக்குள்ள ஏன் கொண்டுட்டு வரல பாஜக? அப்படி செஞ்சிருந்தா மத சார்பின்மைக்கு அவங்க ஒரு பெரிய உதவியா இருப்பாங்கல்ல. யாரை நிறுத்தணும், வெற்றி எப்படி பெறும், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்ன இருக்குது என்பது அந்தந்த கட்சிகள் தான் முடிவு செய்யணும். இவங்களை தான் நிப்பாட்டணும், அவங்கள தான் இல்ல அதன் மேல போகல. அப்போ பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்துல சொல்லக்கூடிய செய்திகளை மெசேஜ நாம அதனுடைய பின்னணியில இருந்து நான் பார்க்கணும். குமணராஜா, குடியரசுத் தலைவர் பிரதமர் அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர் ஆக்கினதே பாஜக. அதுதான் வாஜ்பாய் காலத்துல. பாஜக சொல்ல அது பாஜக வாஜ்பாய் காலத்தினுடைய நிலை வேறு, மோடியினுடைய நிலை வேறு தானே. அதுல அப்படியெல்லாம் இதுதாங்க. அப்ப இல்ல மக்கள் ஜனாதிபதியான ஏபிஜே அப்துல் கலாம ஜனாதிபதி ஆக்குனது யாரு? அதுதான் வாஜ்பாய் பீரியட்ல அத்வானி பீரியட்ல கொண்டு வந்ததுன்னு சொல்றாங்களே. லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் இப்ப பாஜக உறுப்பினர்களா இருக்காங்க சார். ஏன் பதவி கொடுக்க மாட்டேன்? அதுல இன்னும் தான் நடக்கும். இப்பதான் அந்த உறுப்பினர் சேர்க்கை இப்பதான் நடக்குது. 10 வருஷமா கொடுக்கல. இஸ்லாமியர்களுக்காகவும் இந்த கட்சி செயல்படுது. முத்தலாக்கள் எல்லாம் நிறைய பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க சார். எம் குமார், நம்ம ஒரு 10 வருஷமா ஆட்சியில் இருக்கிறோம்ல, முக்தார் அப்பாஸ் நக்விக்கு தாண்டி வேற யாரும் கொடுக்கவே இல்லையே. இந்திரா காந்தி பிரதமரா வந்தாச்சு, வேற ஒரு பெண்ணு வரல. ஸ்ரீமாவ பண்டார நாயக்கா வந்தாங்க, வேற யாருமே வரல அப்படின்லாம் நம்ம பேச முடியாது. அதுக்கெல்லாம் பல நிர்மலா சீதாராமனை நம்ம மாநிலங்களவையில் மூலமா உள்ள கொண்டு வரோம் இல்லையா? மன்மோகன் சிங்கை நம்ம மாநிலங்களவையில இருந்து உள்ள கொண்டு வரோம் இல்லையா? அப்படி ஒரு இஸ்லாமியர் கூட இல்லையா? இல்ல அதெல்லாம் இனிமே நடக்கும் சார். இனிமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. அவடிக்குமார் சார், மிக சுருக்கமா. அதாவது இன்றைக்கு பொதுவாக இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசிய பேச்சு என்பது அவருடைய இன்றைய நிலைக்கு சரியானதான்றது தான் இன்றைக்கு இந்த விவாதத்துக்கே அடிப்படையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்படுகின்ற பொழுது 72 அரசியலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதிமுக உருவாக்கின போது 76, 77 தேர்தலில் அப்போது திமுக வச்ச கோஷம் என்னன்னா, 2 கேரளாக்கள் உருவாக்க விட மாட்டோம், மலையாளி தமிழ்நாட்டை ஆளலாமான்ற கோரிக்கை தான் அவருக்கு எதிராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக வைக்கப்பட்ட கோரிக்கை. அதை போலவே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அரசியலில் புரட்சித் தலைவருக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமையேற்ற போது அப்போ வச்ச கோரிக்கை, பாப்பாத்தி ஆட்சிக்கு வரலாமா, இது திராவிட பூமி அப்படின்ற கோஷத்தை வச்சாங்க. அப்போ தான் புரட்சித் தலைவி அம்மாவே சொன்னாங்க, நான் பாப்பாத்தி தான். சட்டமன்றத்திலே சொன்னாங்க, நான் பாப்பாத்தி தான். ஆனால் அவங்க தான் 69 விழுக்காடு அரசியல் சட்டத்தில் சேர்த்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத தமிழ்நாட்டில் 50க்கு மேற்பட்ட இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகும் இன்றைக்கு அரசியல் சட்டப்படி ஒரு நிலையாக இருக்குது. நிலையை உருவாக்குனது புரட்சி தலைவி அம்மா. அவங்கள தான் திமுக இவங்க பாப்பாத்தி இவங்க ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு மலிவான விமர்சனத்துக்கு ஏன் ஒரே நாடு, இந்தியாவில் இருக்கின்ற மக்கள்னால் ஒரே வகையான மக்கள், ஒரே தகுதி உள்ளவர்கள், ஒரே உரிமை உள்ளவர்கள், ஒரே அதிகாரம் பெற்றவர்கள் என்ற நிலை நினைக்க வேண்டிய பிரதமர் ஏன் இவ்வளவு தூரம் இறங்கி திமுக மாதிரி இறங்கி வந்து பேசுறாருன்றதான் எங்களுடைய கேள்வி. ஆனா எம் குமார் என்ன சொல்றாரு, பிரதமர் அப்படி பேசவே இல்லையே, ஏன் எதிர்க்கட்சிகள் திருச்சி பேசுறீங்கன்றார். எதிர்க்கட்சிகள் திருச்சி பேசுறாங்க, பத்திரிகைகள் திருச்சி எழுதுறாங்கன்றதெல்லாம் அடுத்த கேள்வி. பிரதமர் அப்படி ஒரு சிந்தனையை விதைத்திருந்தாருன்னா அது தவறுன்றார். ஏன்னா அவரை நம்பி இந்த நாடு இருக்கு. இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் அவங்க ஓட்டு போடுறாங்க போடலன்றது வேற. ஆனால் ஒரு பிரதமர், இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் ஒரு வலிமையான தலைவராக இன்றைக்கு அவருக்கு நிகரான தலைவர் இல்லை. அதுவும் உண்மை. மக்களுடைய செல்வாக்கு பெற்ற தலைவரில் முதலிடத்தில் இருக்கிற அவர். ஆனால் அவர் இங்கே உத்தரப்பிரதேசில் ஒன்று பேசுகிறது, பஞ்சாபில் ஒன்று பேசுகிறது, தமிழ்நாட்டில் ஒன்று பேசுகிறது, ஒரிசாவில் ஒன்று பேசுகிறதுன்ற ஒரு நிலையை ஏன் எடுக்கிறாரு? அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை கொள்கைன்னா ஒரே நாடு, ஒரே தேசம், எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு, இதில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, எல்லாருக்கும் ஒரே வகையான சட்டம் சொல்கிற பாரதிய ஜனதா கட்சி, எல்லாருக்கும் ஒரே வகையான உரிமை தர வேண்டும் என்று நினைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய பிரதமர் ஏன்
தேர்தலுக்காக இவ்வளோ இறங்கி போகிறாரு. இல்லை, நீங்கள் சொல்கிறது புரியுது. இப்போது 6 கட்ட தேர்தலினுடைய வாக்குப்பதிவு வரை நிறைவடைஞ்சிருக்கு. ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க இந்த ட்ராவலை. அடுத்து இந்த பிரச்சாரம், இந்த தேர்தல் களம் எதை நோக்கி பயணிக்குதுன்ற ஒரு அசம்ஷன் கிடைக்கும் இல்லையா? எதையும் நோக்கி போகலை, கீழிறங்கி போச்சுன்ற அதனுடைய தரத்திலிருந்து தகுதியிலிருந்து ஒரு தேசிய தேர்தல், இந்தியாவுக்கான தேர்தல் என்ற நிலையிலிருந்து ஒரு வட்டார தேர்தல் நிலைக்கு ஏன் போகிறீங்க? அதை யாரோ போகட்டும். ஆனால் ஒரு பிரதமர் இந்தியாவை வலிமையான நாடாக உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு கட்சியினுடைய தலைவர், இந்தியாவில் ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்று நம்புகின்ற ஒரு கட்சியினுடைய தலைவர் ஏன் இறங்கி வராரு? இன்னும் சொல்ல போனால் கருணாநிதி மாதிரி ஏன் ரொம்ப மாநில பாகுபாடு, ஜாதிய பாகுபாடு இதெல்லாம் பார்க்குற மலையாளின்னு சொல்கிறது, பாப்பாத்தின்னு சொல்கிறது, இப்படியெல்லாம் சொல்லி ஒரு கட்சியை வீழ்த்த முடியும்னு ஒரு நினைக்கிற கருணாநிதி மனநிலைக்கு ஏன் பிரதமர் நரேந்திர மோடி போனார்ன்றது தான் எங்களுடைய வருத்தம். பேசலாம். கலை, சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைக்கு இன்றைக்கு தேர்தல் களம் மாறிடுச்சா? அவடிக்குமார் நேரடியாகவே விமர்சிக்கிறார். இந்த விமர்சனம் ஏற்புடையதானா? இல்லைங்க, இப்போ உதாரணமாக காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் குவிக்கப்பட்ட செல்வத்தை நாங்கள் பறந்துபட்ட மக்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறோம் சொன்னேன். அதை என்ன சொல்லணும், காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ 55 ஆண்டுகளில் என்ன நிலைமை? 55 ஆண்டுகள் முடிவில் 1% மக்கள் மத்தியில், ஜனத்தொகை மத்தியில் அவர்களிடம் 40% சொத்து இருந்துச்சு. 50% மக்களிடம் வெறும் 3% சொத்து தான் இருந்துச்சு. காங்கிரஸ் இந்த ஏற்றத்தாழ்வை 55 ஆண்டு காலத்தில் ஏற்படுத்தியது. அப்போல்லாம் உனக்கு தோணலையா நீ இதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு தோணலையா? எதிர்கட்சியாகி நீங்கள் ஓரங்கட்ட பிறகு, நடுத்தெருவில் நிறுத்தப்பட்ட பிறகு இப்போ நீங்கள் கூறுறீங்க. இப்படி சொல்லலாம்ல? இப்படி சொன்னால் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்திருக்கும். இந்த மாதிரி பிரச்சாரத்தை பாஜக செய்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி செய்யலை. எடுத்து இஸ்லாமியர் கொடுப்பாங்க, என்ன உங்களுக்கு 2 மாடு இருந்தால் 1 மாடை கொடுத்துருவாங்க, இப்படிலாம் ரொம்ப கீழே இறங்கி பேசும்போது அது ஒவ்வொரு கடத்துலையும் மாறி மாறி பேசுகிறீங்க. ஒரு நிலைப்பாடு, ஒரே நிலைப்பாடு நீங்கள் இந்த தேர்தல் முழுக்க எடுத்துகிட்டு போகலை. 7 கட்ட தேர்தல் என்பது குமரராஜா சொல்லும்பொழுது அதான் சொல்கிறார். 7 கட்ட தேர்தல் என்பது வசதிக்காக, நிர்வாக வசதிக்காக 7 கட்டங்களாக நடத்தப்பட்டது அப்படி சொல்லப்பட்டது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் மாறுறீங்க. இப்போ 6ஆம் கட்ட தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொல்கிறீங்க? இறை தூதர்னு நீங்கள் சொல்கிறீங்க. இறைவனால் நான் பயாலாஜிக்கல், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் பிறக்கலை, நான் நேராக இறைவன் இங்கே அனுப்பிச்சிருக்காரு சொல்கிறீங்க, தூதராக அனுப்பிச்சிருக்கீங்க. இப்போ 7ஆம் கட்ட தேர்தல் நீங்கள் என்ன சொல்லலாம்னு சொல்லுவீங்க? என்ன பயமாக இருக்குன்னா, நானே கடவுள்னு சொன்னாலும் இந்த எலெக்ஷனில் அதான மீனிங். இதாவது பரவாயில்ல, தூதுவருங்கிற முறையில் இல்லை, இதுலேயே அப்படி தான் சொல்கிறேன். நான் தான் கடவுள்ன்றது தானே. பயாலஜிக்கல் கிடையாது சார். பயாலஜிக்கலாக பிறக்கலை நான், என்ன கடவுள் அனுப்பிச்சிருக்காரு சொல்கிறார், தூதுவராக அனுப்பிச்சிருக்காரு சொல்கிறாரு. அடுத்த கட்ட தேர்தலில் 7ஆம் கட்ட தேர்தலில் வரும்போது நானே கடவுள்னு சொன்னாலும் சொல்லுவார். எந்த லெவலுக்கு ஏன் இதெல்லாம் சொல்லணும்? இது இன்னைக்கு மக்கள் இதையெல்லாம் எதிர்பார்க்குறாங்களா? அவங்ககிட்ட பேசலாம். எதை எதிர்பார்க்குற மக்கள்கிட்ட அதை பேசுங்க. எம் குமார், ஒரு நியாயம் எதை பேசலைங்க. இதுக்கு எதிர் வினையாற்றக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் பாஜக என்ன செய்யலைங்கிறத ஆரம்பத்தில் சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ அவங்களும் இந்த பாஜகவினுடைய இந்த திசை வழியில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் பிரச்சனை இப்போ 2 பேரும் எடுக்கல. கலை சொல்றது ரொம்ப முக்கியமானது. முன்னாள் ஏர்செல் மேக்சிஸினுடைய அந்த உரிமையாளர் கூட சொல்றாரு, காங்கிரஸ்க்கு முந்தைய ஆட்சி காலங்கள், அதாவது பாஜக வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிறுவனம் வளருதுன்னா அந்த நிறுவனத்தினுடைய சொத்துக்களை பிடுங்கி குறிப்பிட்ட நபர்கள் கொடுங்கன்னு கட்டாயப்படுத்தப்பட்டோம். இப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னைக்கு இல்லைன்னு சொல்லி சிவசங்கர் சொல்றாரு இல்லையா? இதெல்லாம் நீங்க ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கலாம் இல்லையா? ஏன் பயாலஜிக்கலா நான் பிறக்கல, இந்த நிலைக்கு ஏன் பாஜக நகரணும்? இல்லை சார், பல ஒரு அரை மணி நேரம் பேச்சில் 1.5 மணி நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேலே இந்த விஷயங்களை அவர் பேசலை. அது அந்த மக்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ண வேணுங்கிற நோக்கத்தில் பேசப்பட்டது தான் இது. அதுலேயும் ஒன்று, அந்த பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டி, இந்த பயாலஜிக்கல் சன் அப்படி இல்லை அப்படி இப்படின்லாம் சொன்னது இவ்வளவு நடந்திருக்க, இவ்வளவு உங்களால் எப்படி முடிஞ்சது? எல்லா தலைவர்களும் எல்லோரும் நீங்கள் 2004 உங்கள் ஆரம்பகால கோரிக்கைகள் எல்லாம் எல்லா கட்சியும் கடந்து வந்தாலும் கூட உங்களால் இதை எப்படி சாத்தியப்பட முடிஞ்சதுன்னு அவர் கேட்கும் பொழுது, இது அப்போ அவர் சொல்கிறார், அதுக்கு தான் பதில் கொடுக்குறாரு. சொல்கிறது எனக்கு புரியுது. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லியிருந்திருக்கலாம், 2014 நான் பிரதமராக வர்றதுக்கு முன்னாடி இருந்த சூழல்,
நிலக்கரி சுரங்க ஊழல் இருக்குது, காமன்வெல்த் ஊழல் இருக்கு, 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் இருக்குது, இவ்வளவு இருந்துச்சு. நாங்க வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் நாங்க அடிச்சு நுழைக்கிட்டோம். காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்துல இவ்வளவு முறைகேடு இருந்துச்சு, மக்கள்கிட்ட பிரிவினை இருந்துச்சு, எல்லாத்தையும் நாங்க சரி பண்ணிட்டோம்னு சொல்றதுதானே சரியான விடையா இருக்கும். ஆம், நீங்க சொல்றது உண்மை. அது பேசப்பட்டது. அது 20-25 நிமிஷம் பேச்சுல அது எல்லாம் கூட வருது, ஒரு ஆர்டர்ல வருது. அவருக்கும் எல்லாருக்கும் எல்லா தலைவர்களுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிற மாதிரி பிரதமருக்கும் நோட்ஸ் கொடுக்குறாங்க. அனுமதியோட கலை அது தேர்தல் அறிக்கையில பாஜக சொல்லலை. ஆனால் பிரச்சாரத்தில் அமித்ஷா திடீர்னு என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த ஓராண்டு காலத்துக்குள்ள பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் மீட்டெடுப்போம் சொன்ன என்ன அப்படி திடீர்னு எப்ப சொல்றீங்க? எப்ப சொன்னாங்க சார்? தேர்தல் அறிக்கை இதெல்லாம் எப்ப சொன்னாங்க? இதெல்லாம் எங்க அது சொல்றதுல என்னங்க, ஓராண்டுக்குள்ள நாங்க மீட்டெடுப்போம் சொல்றீங்க. இது எப்படி உங்களுக்கு தப்பா தெரியுது? திடீர்னு சொல்றீங்க. தன்னம்பிக்கை ஏன் தப்பா தெரியுது? எவ்வளவு பெரிய விஷயம் அது. என்னோட டைம் தான், நான் அது பேசுறேன். 1000 முறை யோசிச்சு சொல்ல வேண்டிய விஷயம். நேரம் இல்லை. ஆகையினால இதெல்லாம் வந்து இந்த 1.5 நிமிஷம் போடுறத வச்சு தான் நம்ம விவாதம் நடத்திட்டு இருக்கோமே தவிர நோக்கம் அது அல்ல. அவர் வந்து உண்மையிலேயே ஒரு சாதனையாளர், மகா சாதனையாளர். இல்ல அது இப்போ நம்மள எந்த கேள்வியும் கிடையாது. தேர்தல் ரீதியா எந்த தோல்வியும் பார்க்கல, அதுக்குள்ள இல்ல. நான் பாயிண்ட்க்கு வந்துறேன். கடவுள் நம்பிக்கை உள்ள எல்லாரும் இப்ப எங்க வீட்ல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை கடவுள் நல்ல ஒரு அற்புதமான ஒரு குழந்தையை கொடுத்தாருன்னு எல்லாரும் சொல்லுவோம். அத போல சொன்ன வார்த்தை தானே தவிர அப்படிதான் கடந்து போகணுமா? இல்ல நன்றி. நிகழ்ச்சியுடைய நேரம் இல்லை கருதி நான் நகர்றேன். குமரராஜா, இறுதி கருத்து மிக மிக சுருக்கமா. வேண்டிய அளவிற்கு பிரதமர் என்கின்ற பதவியில் இருக்கின்ற காரணத்தால் அதனுடைய கண்ணியத்தோடு நடைபெற்றிருக்க வேண்டும் என்கின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. ஆனா அதே சமயத்தில் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முகம். அதற்காக கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்கிறதோ, கட்சி எப்படி கொள்கை வகுத்து கொடுக்கிறதோ, எதை ஒரு பேசு பொருளாக பேச வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதை அவர் முன்னிறுத்தி இருக்கிறார். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்திருந்தால் இவர்கள் இவ்வளவு கேள்விகள் கேட்கப் போவதில்லை. ஆனால் பிரதமர் என்கின்றவர் தன்னுடைய பதவிக்கான கண்ணியத்தோடு நடைபெற்ற வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு மற்ற கட்சிகளிலும் இருக்கிறது. எதிர்கட்சிகளாக இந்தி கூட்டணியில் இருக்கின்றவர்கள் இதை முழுவதுமாக அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பாங்குக்கு ஏற்ற மாதிரி செய்கிறார்களே ஒழிய வேற ஒன்றும் இல்லை என்பது. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கிய விருந்தினர்கள் நால்வருக்கும் நன்றி. மற்றொரு உரிமை குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.